ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. Holidays-nale அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. நம்ம தூங்கி வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறது, காவலாக இருக்கிறது நாய் மட்டும்தான். தெய்வமாக நம்ம பார்க்குறோம், பைரவரை நம்ம கும்பிடுறோம். ஆனால் நமக்கு வீட்டில் ஒரு பாதுகாப்பாக ஒரு தெய்வமாக இருக்கும். இப்போ குபேரன் கோயிலுக்கு நான் அடிக்கடி வண்டலூர் போவேன். கிட்டத்தட்ட நான் அங்கே போயிட்டு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு நாய்க்காக நான் வாங்கிட்டு போய் நிறைய கொடுப்பேன். நான் போகிற நாயை காணோங்க. இன்னைக்கு ஸ்ட்ரீட் டாக்ஸ் நிறைய ரோட்ல போறக்கூடிய குழந்தைங்களை துரத்தி கடிக்குது, அந்த மாதிரி செய்திகள்லாம் பாக்குறீங்கல்ல. எல்லாரும் நாயை நேசிக்காதவங்க யாருமே இல்லை. நாய் பிடிக்கும் தான் எல்லாருக்குமே. ஆனா சில சொறி பிடிச்ச நாய்ங்க, சில மாதிரி இருக்கிற நாய்ங்கனால தான் இப்படி நடக்குது. அதுக்காக நம்ம எல்லா நாயும் குற்றம் சொல்ல முடியாதுல்ல. நிறைய வீட்டுல ஒரு நாய் சுத்தி கத்தும் போது என்ன பண்றாங்க, கழு தூக்கி அடிக்கிறாங்க. எவ்வளவு நாய் பண்ணிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நிறைய விஷயம் சமூக வலைத்தளங்களை பாக்குறப்ப அருவருக்கத்தக்க விஷயங்கள்லாம் பண்றாங்க. நாய் கேவலமான விஷயங்கள்லாம் பண்றாங்க. சரிங்க, இந்த நாயினால எத்தனை பேருக்கு பாதிப்பாச்சு சொல்லுங்களேன். சார் எத்தனை பேருக்கு பாதிப்பாச்சா? டெய்லி நியூஸ் பாக்குறீங்களா இல்லையா சார்? நியூஸ் பார்த்துட்டு தாங்க இருக்கேன். நீங்க பாத்துருக்கீங்களா, ரோட்ல ஒரு சின்ன குழந்தை நடந்து போகும், அது பார்த்து நமக்கே மனசு கஷ்டமா தாங்க இருந்துச்சு. அது ஒண்ணு. எங்க தெருவுல ஒரு 10 மணிக்கு மேல ஒரு பைக் இப்படி கிராஸ் பண்ணி போகும். நல்லது நினைச்சுக்கோங்க. திருட போவான், கொள்ள அடிக்கிறவன் போறான் பைக்ல, ராத்திரில தாங்க போறான். திருடுறவனும் கொள்ளடிக்கிறவன் மட்டும் தான் நைட் போவாங்களா? ஒருத்தவங்க அர்ஜென்ட்டுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு மெடிக்கலுக்கு போவாங்க. எமர்ஜென்சிக்கு மெடிக்கலுக்கு எல்லாரும் தான் போறோம். நாய் கண்ணுக்கு ராத்திரியான போறவங்களாம் திருட நடக்குதோ என்னவோ தெரியல. கவர்மெண்ட் கொண்டு வந்த விஷயம் கரெக்ட் தான். இந்த குடும்ப கட்டுப்பாடு பண்றாங்க நாய்க்குன்னு சொன்னீங்கல்ல, அது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உண்மையாவே அது கரெக்டான ஒரு விஷயம். நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்போ வாயை திறந்து எனக்கு பசிக்குதுன்னு நான் கேட்குறேன், தண்ணின்னு கேட்குறேன், நீங்க கொடுக்குறீங்க. அது யாருக்கிட்ட போய் கேட்கும்? அதை பார்க்குறப்பவும் கேட்குறப்பவும் உண்மையாவே எனக்கு பெயினாக தான் இருந்துச்சு. இந்த உலகத்துல நிறைய பேர் இவ்வளவு கெட்ட விஷயங்கள் பண்றாங்க. ஒரு குழந்தைகிட்ட தப்பான ஒரு விஷயங்கள் பண்ற ஜீவன் இருக்குங்க. பாட்டி கிட்ட போய் தேவையில்லாம விஷயம் சமூக வலைத்தளம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளவு இருக்கிற மத்தியில நாய் உண்மையை நன்றியா தாங்க இருக்கு. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக ஆக்டர் சாய் சக்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்த சமீப காலமா நாய்கள் வளர்ப்பது, அதே போல தெருநாய்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பரவுது. உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் உத்தரவுக்கு பிறகு நீங்க டாக் லவரா, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, டாக் வந்து நன்றியுள்ள ஒரு ஜீவன்ங்க. கண்டிப்பா. ஏன்னா நிறைய பேரோட வீட்டில் ஒரு பாதுகாப்பா இருக்கு. இப்போ திருடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கார்டன் வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம தூங்கி வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறது, காவலாக இருக்கிறது நாய் மட்டும்தான். தெய்வமாக நம்ம பார்க்குறோம், பைரவரை நம்ம கும்பிடுறோம். ஆனால் நமக்கு வீட்டில் ஒரு பாதுகாப்பாக ஒரு தெய்வமாக இருக்கும். அது நிறைய பேர் திருடணும்னு நினைக்கிறவங்க, வீட்டுக்குள்ளே எகிரி குதிச்சு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு காவலாக வெளியே நிற்கும். இப்போ நிறைய பேருக்கு வந்து நம்மெல்லாம் வாய் இருக்குது, பசிக்குதுன்னு கேட்குறோம், நமக்கு ஒரு விஷயம் தேவைன்னா அதை சொல்கிறோம். நாயால் அதுக்கு அதை பேசவே முடியாது இல்லை. அதோட உணர்வுகளாக வாழ்கிறவங்களுக்கு தான் அதோட ஃபீலிங் புரியும். கண்டிப்பா சார், நீங்க சொல்றதை ஏத்துக்கிறதா தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஸ்ட்ரீட் டாக்ஸ் நிறைய அந்த ரோட்ல போறக்கூடிய குழந்தைங்களை துரத்தி கடிக்குது, அந்த மாதிரி செய்திகள்லாம் பாக்குறீங்கல்ல. நீங்க அந்த தனியார் தொலைக்காட்சி நடந்த பாத்தீங்களா? பார்த்தேன். அதுல ஒருத்தர் சொல்லியிருந்தார்ல, என்னுடைய 6 வயசு குழந்தைய நான் ஆட்டோல வச்சு போனேன், முன்னாடி ஒரு டாக் வந்து கிராஸ் பண்ணிருச்சு, அதை வந்து நான் ஆக்ஷன் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த ஆட்டோ வந்து கவிழ்ந்துருச்சு, அந்த குழந்தைய இறந்துருச்சுன்றாங்க. அப்போ அந்த அப்போ எனக்கு உண்மையாவே மனிதனையும் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அதை பார்க்குறப்பவும் கேட்குறப்பவும் உண்மையாவே எனக்கு பெயினாக தான் இருந்துச்சு. இப்போ எங்கள் அப்பாவே பார்த்தீங்கன்னா எங்கள் தெருவில் வந்து ஒரு 15-20 நாய் இருக்கும். 15-20 நாய்க்கு எங்கள் அப்பா சாப்பாடு வைக்கிறதுலேருந்து, பால் கொடுக்கறதுலேருந்து, நாயை பார்த்துக்கிறதுலேருந்து அவ்வளோ ஒரு கேரிங், அவ்வளோ ஒரு லவ். ஸோ அதை தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறப்பவும் நமக்கு வேதனையாக தான் இருக்குது. நான் இதில் வந்து சில நாய்களும் இப்போ இன்ஜெக்ஷன் வந்து கவர்மெண்ட் ப்ராப்பராக இல்லை, நாய்க்கு ஊசியெல்லாம் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மட்டும் தான் தீர்வு அப்படின்னு நினைக்கிறீங்க? இது மட்டும் தீர்வுன்னு இல்லை, நாய் இப்போ இருக்கிறது நிறைய கம்மியாயிடுச்சுங்க. நாயை கொண்டு போய் சாகடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இப்போ நான் ஒரு கோயில் போவேன். ஆக்சுவலா வந்து என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு கருத்தடை பண்ணி ராபிஸ் இருக்கிற நாய் வந்து காப்பகங்கள்ல விட்டுருவாங்க, மற்ற நாய்களை தெருக்களை விடுறதா தான் சொல்லியிருக்காங்க. தப்பே கிடையாது தான் நான் சொல்லுவேன். இப்போ குபேரன் கோயிலுக்கு நான் அடிக்கடி வண்டலூர் போவேன். கிட்டத்தட்ட நான் அங்கே போயிட்டு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு நாய்க்காக நான் வாங்கிட்டு போய் நிறைய கொடுப்பேன். நான் போகிற நாயை காணோங்க. அந்த கோயிலை சுற்றி ஒரு நாய் தான் இருக்குது.
அப்போ அதை பார்க்குறப்ப எனக்கு ரியலாக வலிக்குது. இல்ல அப்படி நம்ம யோசிக்கிறோம். நீங்க அதோட நிலைமையில இருந்து யோசிக்கிறீங்க. ஆனா அந்த தெருவுல இருக்கக்கூடிய மக்கள் அந்த நாய்களால நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல. இப்போ ஒரு காலையில அதிகாலை ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஒருத்தவங்க கிளம்பி போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பைக்ல போகும்போது அந்த நாய் துரத்துது. இதுவே பைக்ல போறனால ஸ்பீடா போயிடுறாங்க. ஒருவேளை நடந்து போகும்போது துரத்துச்சுன்னா 5 மணிக்கு யார் வந்து அவங்களை எல்லா காப்பாத்துவாங்க? நாயும் கடிக்கிறது இல்லை, எல்லா நாயும் துரத்துறது இல்லை. நீங்க சமீப காலமா செய்தி பாக்குறீங்களா? பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். தொடர்ச்சியா நாய்கள் வந்து சின்ன பிள்ளைங்களை ரோட்ல நடந்து போறவங்கள அன்டைம்ல நடந்து போறவங்கள அன்டைம்னா கண்டிப்பா நைட் ஷிஃப்ட் இருக்கும், ஷிஃப்ட் முடிச்சுட்டு போறவங்க இருக்கும், அவங்க நிறைய பாதிக்கப்படுறாங்க. அப்போ நம்ம அந்த அந்த அடித்தட்டு அந்த மக்கள் நிலைமையில இருந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. எல்லா மக்களும் எல்லாரும் நாயை நேசிக்காதவங்க யாருமே இல்லை. நாய் பிடிக்கும் தான் ஆமா. எல்லாருக்குமே. ஆனா வந்து சில சொறி பிடிச்ச நாய்ங்க, சில மாதிரி இருக்கிற நாய்ங்கனால தான் இப்படி நடக்குது. அதுக்காக நம்ம எல்லா நாயும் குற்றம் சொல்ல முடியாதுல்ல. நாயே நிறைய பேர் அடிச்சு சாவடிக்கிறாங்க. இல்ல, ஒரு காலத்துல ஒரு தெருவுல ஒரு 2-3 நாய்கள் இருந்து ஒரு ஆமா. 4 நாய்கள் இன்னும் இப்ப பாத்திருக்கீங்களா? தொடர்ச்சியா அந்த இடத்துல கூட்டமா ஒரு 10-20 நாய் இருக்குது. அந்த 10-20 நாய் ஒரே ஒருத்தரை கடிச்சு கொதரும் போது அப்போ அது நம்ம எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கு. நான் அது இல்லைன்னு சொல்லவில்லை. ஏங்க, நம்ம இந்த சமுதாயத்துல வாழ்றோம். இந்த உலகத்துல நிறைய பேர் எவ்வளவு கெட்ட விஷயங்கள் பண்றாங்க. ஒரு குழந்தைகிட்ட தப்பான ஒரு விஷயங்கள் பண்ற ஜீவன் இருக்குங்க. பாட்டி கிட்ட போய் தேவையில்லாம விஷயம் சமுதாய வளர்த்தல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ எவ்வளோ இருக்கிற மத்தியில் நாய் உண்மையை நன்றியாக தாங்க இருக்குது. சில சொறி பிடிச்ச நாய்ங்க மனுஷனாகவே இருக்கும் போது சில நாய்கள் இந்த மாதிரி இருக்கிறது நம்ம உண்மையாக இப்போ நாய் யோசிக்கிறோம். கிடைச்சிருக்கா சார்? ஏன்னா என் தம்பியை கிடச்சிருக்கு. சரி, சின்ன நீங்க சின்ன வீட்ல வளர்க்குற நாய். ஆமாம், வீட்டில் வளர்க்குற நாய் இல்லை, ரோட்டில் இருக்கிற நாய் தம்பியை கிடச்சிச்சு. தொப்புள் சுற்றி இன்ஜெக்ஷன் போடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா. அது போட்டு அதை எவ்வளவு வச்சு செலவாயிருக்கும் அது குறைஞ்சபட்சம்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தோம். செலவுலாம் பெருசாக ஆகலை. சரி, ஆனா இப்போ வந்து குறிப்பிட்ட ஒரு நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா குறைஞ்சது இப்போ அந்த நாய்க்கு வந்து அந்த ஊசி அந்த நாயையும் பராமரிக்கணும், ம். நமக்கும் ஊசி போடுறதுக்கு சேர்த்து குறைஞ்சது ஒரு 10,000 ரூபாய் ஆகுது அப்படின்றாங்க. அப்ப எல்லாருமே இப்ப அந்த 10,000 ரூபான்றது ரொம்ப பெரிய விஷயம். எல்லாருக்குமே இப்ப என்னால முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. அப்ப அந்த மக்கள் நிலைமையில இருந்து நம்ம யோசிக்கணும்ல. தெருவில் அப்படி பார்த்தீங்கன்னா எந்த தெருவுலையும் நாயே இல்லைங்க. எந்த தெருவுல ஒரு நாய் தெருவுல இல்லைன்னு சொல்றீங்க? ஒரு 3-4 நாய் தாங்க எங்க இருக்கு. தெருவுல 4-5 நாய் எத்தனை இருக்கு உங்க இருக்குன்னா, தெருவுல? எங்க எத்தனை தெருவுல பேர் உங்க தெருவுல கிடைச்சிச்சு? உங்களை யாரை கிடைச்சிச்சு? எங்க தெருவுல ஒரு 10 மணிக்கு மேல ஒரு பைக் இப்படி கிராஸ் பண்ணி போகும். நல்லது நினைச்சுக்கோங்க. திருடன் போவான், திருட கொள்ள அடிக்கிறவன் போறான் பைக்ல, ராத்திரில தாங்க போறான். திருடுறவனும் கொள்ளையடிக்கிறவன் மட்டும் தான் நைட்டு போவாங்களா? ஆமா. ஒருத்தவங்க அர்ஜென்ட்டுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு மெடிக்கலுக்கு போவாங்க சார். எமர்ஜென்சிக்கு மெடிக்கலுக்கு எல்லாரும் தான் போறோம். ம். நாய் கண்ணுக்கு ராத்திரியான போறவங்க எல்லாம் திருடன் நடக்குதோ என்னவோ தெரியல. அதனாலதான் அதுதான் நான் சொல்றாங்க உங்ககிட்ட அந்த நாய் சொல்றேன். வந்து கொண்டு போய் அந்த ஷெல்டர் ஹோம்ல வச்சிருங்க அப்படின்றாங்க. அதுதாங்க, நான் சில நாய்ங்க வந்து சொறி பிடிச்சிருக்கலாம், சில நாய்ங்க ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், அதை கொண்டு போய் ப்ளூ கிராஸ்ல வச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. எல்லா நாயும் கொண்டு போறதா கஷ்டம்னு எல்லாம் பணத்திட்டு இருக்காங்க. இப்போ 2018ல கிட்டத்தட்ட 57,000 நாய் தான் இருந்திருக்கு. இப்போ 2018ல 2018ல 57,000 தெரு நாய்கள் இருந்திருக்கு. சரி. 2024ல 1,81,000 நாய்கள் இருக்கு, தெரு நாய்கள் மட்டும். ம். அப்போ 1,81,000 நாய்கள்லாம் யோசிச்சு பாருங்க, அதனுடைய வளர்ச்சி அதிகமா இருக்குது. அப்ப மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியலையா? உங்களுக்கு ஒண்ணு மட்டும் எல்லாருக்கும் புரியல. ம். மனிதர்களே நம்ம இருக்க பல கோடி பேர் வந்துகிட்டு இருக்கோம். நாயில ஓரளவுக்கு தாங்க டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. பரவாயில்ல நினைச்சு பாவம் இப்போ தானேங்க. இந்த நாய் வளர்க்குறவங்களையோ நாய் ஆதரவ சொல்றவங்களையோ நான் தப்பு சொல்லல. ஆனா அந்த தெரு நாய்களால எத்தனை மக்கள் பாதிக்கப்படுறாங்க? நான் இது ஒரு நீங்க அந்த ஷோ ஃபுல்லா நான் பாத்தீங்களா? ஃபுல்லா பார்த்தேன் அந்த ஷோ. எத்தனை நான் பேர் இறந்திருக்காங்க? நான் அது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அக்ரி பண்ணிக்கிறேன். நான் ஒரு விஷயம், நான் ஒரு வீட்ல ஒரு ஃபிளாட்ல இருந்தேன். அப்ப அங்க ஒரு நாய் குட்டியா இருந்தது, கொஞ்சம் வளர்த்துட்டே இருந்தோம். நான் வீடு வெக்கேட் பண்ணி வேற ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு நான் போயிட்டேன். போய் ஒரு 8 மாசம் கேப். நான் அப்படியே அந்த நாயை மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த வீட்டுக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் அது எங்க இருந்தோ தேடி ஓடி வந்து அதை காட்டுற அன்பும் அந்த பாசம் மனிதர்களுக்கும் காட்ட மாட்டாங்க. சரி, இப்போ அது மேல எங்களுக்கு லவ் இருக்கிறனால என்னவோ தெரியாது. நீங்க வீட்ல நாய் எங்க வளர்க்குறீங்க? வீட்டுல வளர்க்கல, தெருவுல தான் இருக்கு. வீட்ல நாய் வளர்க்குறவங்க அதை வரவேற்கிறோம். அது வீடோட இருக்கட்டும். தெருவுல இவ்வளவு நாய்கள் குமிஞ்சு கிடக்கிறது மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து அதுல அது பாதிக்கப்படுறாங்க. எங்களுக்குமே கஷ்டமா தாங்க இருக்கு. எப்பயாவது ஒரு இன்சிடென்ட் இந்த மாதிரி நடக்கிறத மொத்தமா மீடியால கொண்டு வந்து நாய் வளர்க்குறவங்களை வந்து வளர்க்காதீங்க, நாயை வச்சுக்காதீங்கன்ற அளவு கொண்டு வந்து பண்றாங்க. அதுதான் வருத்தமா இருக்கு. அப்ப நீங்க இப்போ நீதிமன்ற தீர்ப்புக்கு என்ன சொல்றீங்க? தீர்ப்பு நீதிமன்றம் கொடுத்தது கரெக்டு தான், நான் அக்ரி பண்ணிக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வீட்டில் வளர்க்குறவங்க சேஃபாக தான் நாயை வச்சு வளர்த்துக்கிறாங்க, அதை பார்க்குறாங்க. நான் வந்து இப்போ நடுவில் பாண்டிச்சேரி போயிருந்தேன். அவங்களுக்கு ஒரு லைஃபே இல்லை. ஒரு திடீர்னு ஒரு ஸ்ட்ரேஞ்சரை மீட் பண்ணேன். ஓகே. அவங்களுக்கு லைஃபே இல்லை, டோட்டலாக அவங்க ரொம்ப விரக்தியில் இருக்காங்க. ஆனால் அவங்க ஒன்று சொன்னாங்க, எனக்கு வாழ்க்கை அமையல, அம்மா அப்பா எனக்கு இல்லை, ஆனால் எனக்கு 2 பேர் தான் என்னோடய லைஃபு, உயிர் மூச்சு அப்படின்னாங்க. இப்போ அவங்க ரூமை திறந்து அந்த 2 நாயை வச்சு நான் சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு இதான் லைஃபு, அவங்கள கேர் பண்ணுறது, பார்த்துக்கிறது, இதனால தான் நான் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறேன்னு அவங்க சொல்கிறது பார்க்குறப்ப
ஆச்சரியமா நமக்கு இருக்கு. வீட்டுல வளர்க்கிற நாய்க்கு ஒரு அவங்க தெருநாயை தான் வீட்டுல வச்சு வளர்க்குறாங்க, தெரியுமா உங்களுக்கு? தெருநாய் வளர்த்தாலும் அதுக்குன்னு ஒரு நீங்க பழக்க வழக்கத்தை அதுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பீங்களா? அதுக்கு தெரியும். அவங்க தெருவுல இருந்து தான் அடாப்ட் பண்ணி வச்சு தெருவுல இருந்து வளர்க்குறாங்க. அடாப்ட் பண்ணி வளர்க்குறவங்கள வரவேற்கிறோம் சார். தெருவுல இருந்து அடாப்ட் பண்ணி வளர்த்துட்டீங்க. இப்ப அந்த நாய் வந்து நான் உங்களுக்கு ஒண்ணு ஏத்த கேட்குமா, மாதிரி நீங்க சொல்றதுக்கு கரெக்டான பதில் தான். இப்ப அந்த குழந்தைய கடிச்சிச்சுன்றீங்க, நான் உண்மையே தப்புன்னு நான் ஒத்துக்கிறேன். நான் நிறைய வீட்டுல ஒரு நாய் சுத்தி கத்தும் போது என்ன பண்றாங்க, கழு தூக்கி அடிக்கிறாங்க. எவ்வளவு நாய் பண்ணிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நிறைய விஷயம் சமூக வலைத்தளங்களை பாக்குறப்ப இல்ல சார், அருவருக்கத்தக்க விஷயங்கள்லாம் பண்றாங்க. நாய் பாத்திருக்கீங்களா? பாக்கலையா நீங்க? இல்ல கேவலமான விஷயங்கள்லாம் பண்றாங்க. நாய் வந்து ஒரு பாசமானதுங்க, அதுக்கு வாய் மட்டும்தான் இல்ல, அவ்வளோ அறிவு, அவ்வளோ இது இருக்கு. இப்ப நாய் சுத்தி கொலைக்குது அப்படின்றாங்கல்ல, எதுக்காக கல் எடுத்து அடிக்கிறாங்க? தன்னை கடிக்க வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம். ஒரு 10 நாய் சுத்தி கொலைச்சதுன்னா கண்டிப்பா கடிக்க வருது அப்படின்ற ஒரு பச்சம் எல்லாரும் தானே புரிஞ்சுக்க இருக்கும். ஒரு வேண்டிய விஷயம் ஒண்ணே ஒண்ணு, நாய் நம்ம எல்லார் வீட்லயும் சேஃபா, நம்ம வீட்டு உள்ள தூங்குனா கூட நிம்மதி, நமக்கு வாசல்ல பாதுகாப்பா இருக்கு. நன்றி உள்ள ஜீவன் நாய்ங்க. அதை நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க, நாயின்ற வார்த்தை தப்பா ஆக்கிட்டாங்க. இல்ல சார், அதெல்லாம் ஏத்துக்கிறோம். ஆக்சுவலா இப்ப நாய் வளர்க்குறதையும் தப்புன்னு யாரும் சொல்லல. நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரீட்ல இப்போ அதிக அளவு நாய் இருக்கும்போது அந்த நாயை எடுத்துட்டு போறோம், அவங்களுக்கு கருத்தடை பண்ணிட்டு ஒருவேளை ஒரு சில நாய் மட்டும் ராபிஸால பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா ஷெல்டர் ஹோம்ல விட்டுட்டு மிச்ச நாயை வந்து தெருக்கள்ல விட்டுறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்ட் தான், இது ஒண்ணும் யாரும் இல்லைன்னு சொல்லுங்க. தொடர்ச்சியாக அந்த ஷெல்டர்ல மொத்தமா கூட்டு போய் அடைக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டம் நடத்தினாங்கல்ல சில சார். பேர் பண்றாங்க, எல்லாருமே அப்படி பண்ணல, போராடுறவங்க இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. இது நல்ல ஒரு விஷயம் தான் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. சில பேர் அதை ஒத்துப்பாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. என்னை பொறுத்தவரை கவர்மெண்ட் எடுக்கிற முடிவு கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நீங்க நாய் வளர்க்கறது இல்லை அப்படிங்க, நிறைய பேர் நாய் வளர்க்குறாங்க இல்லையா? வளர்க்கும் போது சாயங்காலமோ இல்ல காலை நேரத்திலயோ வாக்கிங் கூட்டு போறாங்க. ஆமா, கூட்டு போறாங்க. கூட்டு போகும்போது அங்க சிறுநீர் கழிக்குது, மலம் கழிக்குது. ஆமா. இதெல்லாம் வந்து சுகாதார சீர்கேடு இல்லையா எங்க சமூகத்துக்கு? அது வந்து அது எங்க போகுது? ரோட்ல தானே போகுது. ரோட்ல தான் சார். ரோட்ல எந்த ரோட்ல போகுது? அது வந்து யார் வீட்டு வாசலையும் போகல. இல்ல, அதான் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, அது மழை தண்ணீர்ல கலக்குது, அது வந்து நம்ம குடிக்கிற தண்ணீர்ல சேர்ந்து கலந்து வருது, அதனால இன்ஃபெக்ஷன் வந்து பரவுது அப்படின்றாங்க. இந்த உலகத்துல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, கரெக்டா? இப்ப காக்கான்னா அந்த ஒரு விஷயம் இருக்கதான் செய்யும், கரெக்டா இல்லையா? அந்த மாதிரி எல்லா கேட் இருந்தா அதுக்கு ஒரு விஷயம் இந்த மாதிரி இருக்கதான் செய்யும். இதெல்லாம் பார்த்தா மனுஷன் வாழவே முடியாதுங்க. சார், வீட்டுல வளர்க்குற நாயை நீங்க வெளியில தான் கூட்டு வந்து இது பண்றீங்க. ஆல்ரெடி வெளியில வந்து கிட்டத்தட்ட 1,81,000க்கும் அதிகமான நாய்கள், தெருநாய்கள் இருக்குது. அதனால ஏற்கனவே சுகாதார சீர்கேடு ஏற்படுது. நீங்க இதனால எத்தனை பேருக்கு வீட்டுல வளர்க்குற நாய் மட்டும் கிட்டத்தட்ட 1,00,000 நாய் இருக்கு சார். சரிங்க, இந்த நாயினால எத்தனை பேருக்கு பாதிப்பாச்சு சொல்லுங்களேன். சார், எத்தனை பேருக்கு பாதிப்பாச்சா? டெய்லி நியூஸ் பாக்குறீங்களா இல்லையா சார்? நியூஸ் பார்த்துட்டு தாங்க இருக்கேன். நீங்க பாத்துருக்கீங்களா? ரோட்ல ஒரு சின்ன குழந்தை நடந்து போகும், அது பார்த்து நமக்கே மனசு கஷ்டமா தாங்க அது ஒண்ணு. இருந்துச்சு. காலையில ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் போறவங்க, நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரவங்க எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? அன்னைக்கு அவர் பேசும்போது கூட ஒரு குழந்தையை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது கஷ்டமா தான் இன்னொருத்தர் வந்து நமக்கே ராட்வீலர் நாயை என் பிள்ளையை என் கண்ணுக்கு முன்னாடி கடிக்குது. இல்ல, அந்த மாதிரி நாய் பார்த்தா எனக்கே பயம் வருங்க. அந்த மாதிரி நாய் பார்த்தா எனக்கே பயம் அப்ப வரும். வந்து ஒரு பேரண்டோட நெஞ்சம் பதறுது இல்லையா? ஆமா, அது கஷ்டமா தான் இருக்கு. அதற்காக தான் ஒரு தீர்வுக்காக கேக்குறாங்க. ஆனா அது புரிஞ்சுக்கல நிறைய நீங்க. பேருக்கு என்ன தெரியுமாங்க, அவங்க நிறைய பேரோட லைஃப் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ஸோ அவங்க இந்த மாதிரி பெட்டை ரொம்ப லவ் பண்றப்ப அவங்களுக்குள்ள ஒரு அஃபெக்ஷன், புரியுதுங்களா? ஸோ அதனால தான் அவங்களோட ஃபீலிங்கை தான் அவங்க வெளியே கொண்டு வந்து அந்த பப்ளிக்கா அஃபெக்ஷனை தான் பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வீட்ல நாய் வளர்க்கறத நாங்க யாரும் எதிர்க்கல, தெரு நாய்களை வந்து கவர்மெண்ட் பாத்துக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதற்கும் எதிர்ப்பு வீட்டுல தெரிவிக்கிறீங்க வளர்க்குற அப்படின்னு. நாய்க்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாம எல்லா நாய்க்கும் சேர்த்து தானே சப்போர்ட் பண்றாங்க. அம்மா குரல் கொடுத்தது பாத்தீங்களா? ஆமாங்க சார். அவங்களோட ஆதங்கம் வலி எவ்வளவு பாத்தீங்களா இன்டர்வியூல? அம்மாவோட இன்டர்வியூ நீங்க ஃபுல்லா பாத்தீங்களா? நான் பாதி தான் பார்த்தேன், ஃபுல்லா பார்க்கல. அவங்க இப்போ எலைட் பீப்புள் ரோட்ல நடந்து வரதில்ல அப்படின்றாங்க. ஏன்னா நீங்க வெளியில வருவீங்க, டக்குன்னு கார்ல ஏறி போயிருவீங்க, ஓகேவா? இப்போ தெருவுல நடக்கிறது யாரு? சாதாரண மக்கள். அவங்க தான் பாதிக்கப்படுறாங்கன்றத ஒத்துக்கிறாங்க, அவங்க தான் எதிர்க்கிறாங்க, அவங்களுடைய சாதாரண கருத்துக்களை மக்கள் தான் ஏத்துக்கணும் போது தெரு- அது எப்படி சார் அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. சாதாரண மக்கள் தான் தெரு நாய்க்கள் அவ்வளோ நேசிக்கிறவங்க. 1-2 பேர் தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. இந்த இன்சிடென்ட் நமக்கு தெரியும். சாதாரண மக்கள் சரி, தான். ஓகே சார். இப்போ இந்த தெருநாய்களால பாதிக்கப்பட்ட எலைட் பீப்புள் எத்தனை பேர்? நீங்க சொல்லுங்க. நீங்க என்கிட்ட கேட்டீங்கல்ல, தெருநாய்களால பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்க. எலைட் பீப்புள்னு இல்லைங்க, நாய் அது சம்டைம் கடிச்சிச்சுன்னா அது பாதிப்பு தான். இல்ல, அது எலைட் ஏலன் கிடையாது, எல்லாருக்குமே தான் பாதிப்பு. இல்ல, நீங்க ஆதரவளிக்கிற பெரும்பாலானவர்கள் எலைட் பீப்புளா தான் இருக்கிறீங்க. ஓப்பனா சொல்லணும்னா பணக்காரர்கள் தான் அதிகமா வந்து அதை ஆதரிக்கிறீங்க. பணக்காரவங்க ஏலன் இல்லைங்க, நாயை உண்மையா நேசிக்கிறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். சிம்பிள், அதுதான். நாய் பண்ண இந்த ஒரு தெருநாய்களை அடாப்ட் பண்ணி வளர்க்குறவங்களும் இருக்காங்க இந்த சார். சோஷியல் மீடியால நான் நாய் ஒரு விஷயம் ஒருத்தவங்க பண்ணது அருவருக்கத்தக்க விஷயம், அதை பார்த்தாலே அசிங்கமா இருக்கிறதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மனிதர்களை நீங்க என்னன்னு சொல்வீங்க வாழ்க்கையில?
இப்போ அதெல்லாம் ஏத்துக்கிறோம். ஆ? நாங்க இந்த சொல்ற மாதிரி நாயை மனிதர்களுக்கு தான் அந்த பண்ண மனித தப்பு பண்ணியிருக்கிறான் அவனுக்கு தான் உண்மையை நாயின்னு பேர் வைக்கணும். அவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ பார்க்குறப்ப எனக்கே அசிங்கமா இருக்கு. இது அதை யாரும் ஏத்துக்கவும் முடியாது. ஆனா வந்து இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, நாய்களை வந்து தெருவுல வச்சுக்கலாமா? நிறைய பேர் நாய்ங்களை தெருவில் இருக்க நாய் நான் பார்த்துருக்கேன். விவரம் தெரிஞ்சு இந்த ரப்பர் பேண்ட் இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் போட்டு போட்டு வாழை கட் பண்ணி விட்டுருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பண்றப்ப அது எவ்வளவு வலி வேதனை இருக்கும் யோசிச்சு அது பாருங்க. யாரும் ஆதரிக்கல சார். ஆ. அதை யாரும் அந்த வலியை சொல்றேன் நான் உங்களுக்கு. இது பொதுவான ஒரு வாதமா இருக்குல்ல. அதிகம் பாதிக்கக்கூடிய மக்கள் ஏழை எளிய மக்களா இருக்காங்க, நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மக்களா இருக்காங்க. நான் எங்களை மாதிரி கீழே இருக்க ஆட்கள் தான் நாயை ரொம்ப நேசிக்கிறாங்க. அது நீங்க எல்லாரும் பாக்குற விதத்துல பாத்தீங்கன்னா எலைட் பீப்புள் வந்து சப்போர்ட் பண்றாங்க. நாங்களே எல்லாரும் ஆதரிக்கிறோம். நான் நாயை பத்தி சொல்லும் போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. இங்கே பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க ரொம்ப பிடிக்கும், அந்த வெள்ளை நாய் இருக்கும்ல, புஸ் புஸ்ன்னு இருக்கும்ல, அது ரொம்ப ஆசையாக வளர்த்துட்டு இருந்தாங்க. அவங்க பசங்கள்லாம் அப்ராடில் போய் செட்டில் ஆகிட்டான். அது மேலே அவ்வளோ உயிர். அது இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அதை ஃபீல் பண்ணது நான் கண் முன்னாடி நான் பார்த்தேன். அதான் அது வந்து நம்ம வளர்க்கக்கூடிய பெட்டு நம்ம கூட இல்லை, இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்துச்சு, இப்போ இல்லை அப்படிங்கிறது. எந்த பெட் வளர்த்தாலும் அந்த ஏக்கம் அப்படிங்கிறது இருக்கும், அந்த கஷ்டம் இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்போ படவா கோபி அவர்கள் பேசும்போதும் சரி, அம்மு பேசும்போதும் சரி, அவங்களோட நம்மள அதாவது ஏழை எளிய மக்களுடைய அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கலையோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்குது. அவர் சாரி கேட்டு வீடியோ போட்டார் படவா கோபி சார், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் 11 o'clock மேல நீங்க ஏன் வெளியில வரீங்க அப்படின்னு கேட்கறது ஒரு நியாயமான கேள்வி. எனக்கு 11 o'clock மேல ஏன் வெளியே வரீங்கன்ற கேள்வி எனக்குமே அது தெரியாது. அது வந்து ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கும். ஸோ அது ரொம்ப நேரம் ஷூட் எடுத்திருப்பாங்க, கிறிஸ்பியா போட்டிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. லைக் படவா கோபியனா இருக்கட்டும், அம்முவா இருக்கட்டும், கரெக்டாக அது ஒரு ஷோவோட கான்வர்சேஷன். இப்போ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னடா இவங்களை எவ்வளோ, ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு புகழுக்கு இவ்வளோ தூரம் வந்திருப்பாங்க லைஃப்பில் ட்ராவல் பண்ணி, உடனே கொண்டு வந்து கீழே போட்டு அலசுறாங்கன்றப்போ கஷ்டமாக இருக்கும். நிறைய பேருக்கு என்னென்னா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறப்ப அவங்களுக்குள்ள ஒரு பயம், புரியுதுங்களா? ஒவ்வொரு விஷயமும் இருக்கலாம், இல்லை ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கருத்து இருக்கலாம். நாய் விஷயத்தை பற்றி பேசி எல்லாரையும் அடின்னு அடிக்கிறீங்க. இல்லை சார், ஒட்டுமொத்தமாக இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? என்னோட அதான் கருத்து சொல்கிற பாருங்க. கவர்மெண்ட் கொண்டு வந்த விஷயம் கரெக்டு தான். இந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறாங்க நாய்க்குன்னு சொன்னீங்கல்ல, அது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உண்மையாகவே அது கரெக்டான ஒரு விஷயம், நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இந்த நிறைய இந்த சொறி பிடிச்ச நாய், ரேஷஸ் வந்த நாய் எல்லாம் இருக்கும். அதனால மக்களுக்குமே பாதிப்பு, நம்ம எல்லாருக்குமே பாதிப்பு லைஃப்பில். ஸோ அந்த மாதிரி நாயை ப்ளூ க்ராஸில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ இந்த மாதிரி ஊசி போட்டு தப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நல்ல விஷயம் தான், அது கண்டிப்பாக அதை பண்ணட்டும். அதே போல் அந்த தெருநாய்களுக்கு உணவு வைக்கக்கூடாது அப்படின்னும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அது தப்புங்க. எங்கள் அப்பாலாம் இப்போ வரையும் வைக்கிறாருங்க, பாவம். இப்போ வரையும் எங்கள் அப்பா வந்து அவர் சாப்பிட்றாரோ இல்லையோ நாய்க்கு போய் அவருக்கு சாப்பாடு வச்சிடணும். எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவார், அதுக்காகவே அம்மா கிட்ட சொல்லுவார் நிறைய சாப்பாடு வை அப்படின்வார். இப்போது வாயை திறந்து எனக்கு பசிக்குதுன்னு நான் கேட்குறேன், தண்ணின்னு கேட்குறேன், நீங்கள் கொடுக்குறீங்க, அது யார்கிட்ட போய் கேட்கும்? பசி. பட் ஆனால் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல 10 நாய் இருக்குது ஒரு தெருவில், நீங்கள் ரெகுலராக வந்து சாப்பாடு வச்சுருக்கீங்க. இப்போ அந்த இடத்துல நீங்க இல்லாம மற்ற மக்கள் இருப்பாங்களா, அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்களா? அப்போ அவங்களுடைய கருத்தை நம்ம கேட்கணும்ல. இல்லை, அது கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு புழல்ல ஒரு ஏரியா இருக்கு, புழல் இருக்குல்ல, புழல் கோயில் ஆப்போசிட்ல ஒருத்தவங்க நாய்க்காகவே வாழ்றாங்க. நம்ப மாட்டீங்க, காலையில எழுந்திரிச்சு சாப்பாடு வச்சு அதுக்கு வைப்பாங்க, மத்தியானம் சாப்பாடு வச்சு அதுக்கு வைப்பாங்க, நைட்டு வச்சு சாப்பாடு வைப்பாங்க. ஏக்கா அப்படின்னா எனக்கு இதான்ப்பா பிடிச்சிருக்கு. ஓகே, அதெல்லாம் ஓகே சார். ஆனா வந்து பாதிப்புன்னு ஒண்ணு ஏற்படுது, சமூக ரீதியா நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னும் போது பாதிக்கப்படுற மக்களுடைய குரலை தானே வந்து கேட்கணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து இல்ல நாங்க வந்து நாய்களை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெளியில கூட நீங்க வரது கிடையாது. கவர்மெண்ட்டே சாப்பாடு வைக்க வேணாம்னு சொன்னாங்க, அது எனக்கு புரியல. நீதிமன்றம் தரப்புல உத்தரவு கொடுத்திருக்காங்க, வழக்கு நிலுவையில இருக்கு சார். நிலுவையில தான் அது இருக்கு, அது மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வாயில்லாத ஜீவனுக்கு சாப்பாடு வைக்கிறது. இப்போ எல்லாருமே அந்த காலத்துலேருந்து எல்லாருமே காகத்துக்கு சாப்பாடு வைப்பாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா இல்லையா? அந்த மாதிரி நாய்க்கு எப்படி சாப்பாடு வைக்காம இருக்க முடியும்? நம்ம எல்லாருக்கும் மனசாட்சின்னு இருக்கும்ல, கொஞ்சமாச்சும் நம்ம சாப்பிட்றதுல கொஞ்சமாச்சும் அதுக்கு வச்சிருவோம்ல, பாவம் இல்லை. தெரு நாய்க்கு தான் சொல்கிறேன், வீட்டில் வளர்க்குற ஸ்பெஷல் நாய்க்குலாம் சொல்ல, தெருவில் இருக்கிற நாய்க்கு நமக்கே பாவம்னு தோணும்ல. இப்போ நம்ம ஏதாவது சாப்பிடுவோம், நாய் நம்மளை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்துருவோம். சாப்பாடு நம்ம சாப்பிடுவோம். நான் எப்பவுமே எங்கள் வீட்டில் சாப்பிடும்போது என்ன பண்ணுவோம்னா எதிர்க்க வந்து அப்படியே நாய்ங்க பார்த்துக்கிட்டே இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், நம்ம எனக்கு போதும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு நாய்க்கு வச்சிருவேன். பாவமாக தெரியும், இறக்கமாக தெரியும். ஏன்னா அதுங்க சாப்பாடு இல்லாமல் கூட தெரு ஃபுல்லாக வளர்த்துக்கிட்டே இருக்கும். அது பார்க்குறப்ப எனக்குமே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வாயை திறந்து கேட்க முடியாத ஒரு கஷ்டம், அது பாவமாக தெரியும். சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு தோணும். நான் பிரியாணியில எக்ஸ்ட்ரா வீட்டுக்கு வாங்கிட்டு போனாலும் அதுக்கு தனியாக வாங்கிட்டு போவேன். பாவம், அதுக்கு ஒரு சாப்பாடு வச்சு எக்ஸ்ட்ரா மிச்சம் மீது தான் வைக்கணும்ல, நம்ம இருக்கிறத கூட பாவம் வைக்கலாம் அப்படின்னு. சில நாய்ங்க தான் இப்படி தவறு பண்றாங்க. மனுஷ ஜென்மத்திலேயே
நிறைய பேர் தவறு பண்ணுறவங்க இருக்காங்க, கரெக்டாக இல்லையா? அந்த மாதிரி அதில் சில விஷயங்கள் தவறு பண்ணுது. இதை கவர்மெண்ட் நமக்கு மாற்றும் போது நல்ல ஒரு விஷயங்கள் தான். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? என்ன பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க, எனக்கு எனக்கு அது வேதனையாக தாங்க எனக்குமே தெரியும். நான் அவங்களோட பார்க்கும்போது எனக்குமே அதை சொல்றீங்கல்ல, கடிச்சிருக்கு, சில பேர் முகத்தெல்லாம் கடிச்சிருக்கு, அது எனக்கு ரொம்ப தலைமுடியெல்லாம் பிச்சிருச்சு அப்படின்றாங்க. ஆமா, அது அதாவது ஒரு கஷ்டமா 3 நாய் ஒரு இது எங்க ரிலேஷன்லயே ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ அவங்களுக்கு ஃபேஸ்ல கூட அந்த மார்க் தலையில ரிலேஷன்க்கே அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றீங்க. அப்புறம் எப்படி அது சொறி பிடிச்ச நாய் தான் அந்த மாதிரி பண்ணுது. எல்லா நாயும் அந்த மாதிரி பண்ணல, ஏதாவது ஒரு நாய் தான் அதுக்கு ரொம்ப சொறி பிடிச்சிருக்குல்ல. அதனால சொறி பிடிச்ச நாய் என்ன பண்ணணும்னா ப்ளூ கிராஸ்ல கொண்டு போய் வச்சுக்கணும் இந்த மாதிரி நாயை. ஆனா இப்போ இந்த மாதிரி ப்ளூ கிராஸ்ல இருந்து அப்பலாம் நாய் பிடிக்கிறதுக்கு வண்டி இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வண்டி வந்து இப்ப புடிச்சிட்டு போறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுதான் கேக்குறேன். நான் எங்க வீட்ல சின்ன வயசுல இருக்கும்போது நல்லா தெரியும், நாய் வண்டின்னு போட்டிருக்கோம், 10-20 நாய் வண்டியில கொண்டு போவாங்களா, அதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்றதான் கேள்வி. அதான் அவங்களோட கருத்து வேறுபாடு ஒவ்வொரு மாதிரி இருக்கிறனால உங்களோட கருத்து என்ன? எல்லாரும் குரல் கொடுக்குறாங்க. நான் தான் நியாயமா சொல்றேனே, கொண்டு போய் இன்ஜெக்ஷன் போடுறது தப்பு இல்லைன்னு தானே நானுமே சொல்றேன். ஏன்னா அது நல்ல ஒரு விஷயங்கள் தான். அது மக்களோட சேஃப்டி முக்கியன்றப்ப அது செய்யறது கவர்மெண்ட் தப்பே கிடையாது. அது வந்து ஒரு நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்க. சொறி பிடிச்ச நாயெல்லாம் கொண்டு போய் இந்த மாதிரி ப்ளூ கிராஸ்ல வச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத பார்க்கறது நல்ல ஒரு விஷயங்கள் தான். ஏன்னா பைரவர்னு ஒரு சாமி இருக்க போய் நம்ம எல்லாரும் கும்பிடுறோம்ல, விநாயகர் வந்து யானையை நம்ம தெய்வமாக வணங்குறோம். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வணங்குறோம், தப்பே இல்லைங்க. பைரவரை சாமியை நம்ம வணங்குறோம். பைரவர் தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பா மக்களுக்கும் சொல்லணும், நம்ம எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்லுவேன். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown Tile. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.